குருவே துணை. நம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரிஷப லக்னத்துக்கு சனி தசை என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரிஷப லக்னத்துக்குலாம் வந்து சனி சனி தசை வந்து ராஜயோகாதிபதியாக வராரு. ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு வந்து 9, 10ஆம் அதிபதியாக வராரு சனி பகவான். இந்த ராஜயோகாதிபதி அப்படிங்கிறவர் வந்து நல்ல ஸ்தானத்தில் அதே 9ஆம் இடத்துலையோ அல்லது 10ஆம் இடத்துலையோ ஆட்சி பெற்று இருந்தார்னா அவர் தசையில் உங்களுக்கு நல்ல யோக பாக்கியத்தை பெருத்த யோக பாக்கியத்தை கொடுத்துருவார். என்னென்ன செல்வாக்கு தொழில் வளத்தில் பெரிய லெவலில் கொடுத்துருவார். அதே அரசியல்லையும் கொடுத்துருவார். அரசியலில் வந்து பெரிய ஒரு எம்எல்ஏவோ ஒரு வட்டாட்சியர் தலைவராக வந்தால் கூட அதுக்கு வந்து இந்த சனி பகவானுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி சனி பகவான் வந்து கொடுப்பார். அவருடைய தசை வந்து நம்ம அந்த வாலிப வயசில் நடந்ததுன்னா நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பார். 9ஆம் இடத்துலையோ அல்லது 10ஆம் இடத்துலையோ ஆட்சி பெற்று இருந்தார்னா, அல்லது லக்னத்திலே இருந்தார்னாலும் அந்த பலனை கொடுத்துருவார். ஏன்னா லக்னம் வந்து சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனும் சனி பகவானும் நட்பு வீடு. அப்போ லக்னாதிபதி லக்னத்திலே இருந்து இந்த சனி பகவானோட சேர்ந்து இருந்தார்னா அவர் என்ன லெவலில் கொண்டு போய் விடுவார். 19 வருஷம் அந்த தசையை நடத்தும்போது அவர் பெருத்த யோகத்தில் கொண்டு போய் விட்டுருவார். அது இன்னும் குருவோட தொடர்போ சுக்கரனோட தொடர்புலையோ வளர்பிறை சந்திரனோட தொடர்புலையோ இருந்தார்னா மென்மேலும் 10, 9 வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு குழந்தைக்கு எவ்வளோ தேவை, என்ன தேவைக்கு அதிகமாக கொடுத்துருவார். அந்த அளவுக்கு வந்து வசதி வாய்ப்புகளாகட்டும், மற்ற எல்லா அழியாத சொத்துக்களாகட்டும் எல்லாத்தையும் கொடுத்துருவார் அந்த சனி பகவான். அதே 2ஆம் இடத்துல இருந்தாலும் ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடம் புதனுடைய வீடு. அந்த புதனுடைய வீட்டில் இருந்தாலும் அந்த யோக பாக்கியத்தை பெருத்த யோக பாக்கியத்தையே கொடுத்துருவார். வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்ற வீடுகள்லாம் சனி பகவான் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கீழே லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள், வீடியோ வரும். வாழ்த்துக்கள்.